இங்கே நாம் திருவாசகம் ஏஐ பற்றிய பயணத்தை தொடங்குகிறோம். பழமையான ஞானத்தை நவீன தொழில்நுட்பத்துடன் இணைத்து மனதிற்கும் வாழ்க்கைக்குமான புதிய வழிகளை பகிரப் போகிறோம். இந்த தொடக்கப் படத்தில் காட்டியதும் படங்களும் எழுத்தும் ஒன்றாக சேமனம் மற்றும் சிந்தனை ஆகியவற்றை தொடக்கி நீங்கள் எதிர்பார்க்கும் உள்நோக்கம் பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை வழங்குகிறது. இந்த பியாத்தான விளக்கத்தில் அறிவு நிறைவு என்று சொல்வோம். அதே சமயம் மன அமைதிக்கான இடம் குறைவாகவே இருக்கும் என்பதை நாம் கவனிக்கிறோம். படத்தின் பின்னணி நகரம் போல வெளியுலகம் வேலைப்பாடுகள் கொண்டு சத்தமிடும்போது உளவியல் அமைதியை எப்படி பெறுவது என்பது இந்த பகுதி பேச உள்ளதென்பதை சொல்லுகிறது. இந்த பக்கத்தில் நமது அன்றாட குறைந்த எதிர்ப்புகள், மன அழுத்தம், முடிவெடுக்கும் சிக்கல்களும் நேர மேலாண்மை கேள்விகளும் பற்றி பேசுகிறோம். இவையெல்லாம் பொது வாழ்நாளில் மனதை பாதிக்கின்றன. சின்னமான விளக்கக் குறியீடுகள் இங்கு இந்த பிரச்சனைகளை எளிதாக விளக்குகின்றன மற்றும் தீர்வு தேடும் பயணத்தின் அடிப்படை அங்கமாக இருக்கின்றன. இந்த காட்சியில் சொல்லப்போகும் கருத்து ஏஐ காலத்திற்கும் பழமான ஞானத்திற்கும் இடையே ஒரு பாலமாகும். 2000 ஆண்டுகளாக இருந்த கருத்துக்கள் இப்போது தொழில்நுட்பத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் செயல்படக்கூடியதாக மாறியிருக்கிறது. இது ஒரு யதார்த்தமான மாற்றம், உங்கள் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கலாம். திருவாசகம் படிப்பதே அல்ல, அனுபவிப்பதே என்ற எண்ணம் இந்த பக்கத்தில் வலியுறுத்தப்படுகிறது. நீங்கள் வாசித்து முடித்தவுடன் அது உங்களை மாற்றத் தேவையில்லை, பதிலாக வாழ்க்கையின் அனுபவங்களில் அதனை பயன்படுத்து என்பதை பற்றி பேசுகிறோம். படங்கள் இரவு பொருளையும் மௌனத்தையும் காட்டும், ஆனாலும் உண்மை உணர்வுகள் உங்கள் மனதில் ஊற்றுப்பாயும். இங்கு 2 கான்ட்ராஸ்டிங் படங்கள் மூலம் வாசிப்பு மற்றும் ஆக்ஷன் என 2 நிலைகளை காட்டுகிறோம். வாசிப்பின் மூலம் அறிவை பெற்று அதை ஆயத்தமிடும்போது நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் அதை விளக்கமாக பயன்படுத்தலாம் என்பதையே நாம் எடுத்துரைக்கிறோம். இந்த பகுதி ஒரு மென்மையான மாற்றத்தை கொண்டு அமல்படுத்தும் படியை விளக்குகிறது. ஞானத்தை உணர்வதற்கான கருவிகள் பற்றி பேசும்போது ஏஐ, ஒலிமை, இசை மற்றும் விளக்கப்படங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று நாம் அறிவோம். இந்த கருவிகள் உங்கள் உணர்வுகளை தூண்டி கற்றலை ஆழமான அனுபவமாக மாற்றுகின்றன. இதன் மூலம் சொற்கள் மட்டுமல்ல, ஒலி, காட்சி ஆகியன வழியாக உள்புரிதலை வளர்க்க முடியும். நாம் இங்கே வழங்கும் வழிகள் மிகவும் நடைமுறை மற்றும் எளிமையானவை. சற்று தமிழில் எளிய விளக்கங்கள் மற்றும் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய தீர்வுகள் பயனர்களுக்கு முன்வைக்கப்படுகின்றன. இவை எளிதாக செயல்படுத்தக்கூடிய யோசனைகள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தெளிவான தீர்வுகளை தரும் விதமாக உருவாக்கப்பட்டுள்ளன. வணிகத்தில் நிம்மதி தேடும் தொழில் முனைவோருக்கு இந்த பகுதி சிறப்பாக உதவும். தினசரி செயல்திட்டங்கள், மனநிலை கவலைகள் மற்றும் நிதி சார்ந்த பதில்கள் பற்றிய சிக்கல்களை எவ்வாறு நிர்வகிக்கலாம் என்பது பற்றிய நடைமுறை வழிகாட்டுதலை இங்கு காண்போம். படத்தின் பேருரை உங்களுக்கு தெளிவான வெற்றிக்கான செயல் திட்டம் கொடுக்கிறது. அமைதியான வாழ்க்கையை விரும்பும் ஒருவர் இந்த பக்கத்தை கவனமாக கேட்க வேண்டும். இயற்கை படங்கள் மற்றும் மென்மையான மொழியில் மனதொத்து, பயம், உளவியல் அழுத்தம் போன்றவற்றை எப்படி விடுவிப்பது, சற்று வேதனை இல்லாமல் வாழ்க்கையை எப்படி அனுபவிக்கலாம் என்பதை கூறுகிறோம். இது ஒரு சிந்தனை மாற்றத்தின் அழகான அழைப்பு. குடும்ப பொறுப்புகளில் வழிகாட்டும் பெற்றோருக்கான பகுதி, குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், உறவுகளை எப்படி பாதுகாப்பது, சுயம் மற்றும் குடும்ப நலனை சமநிலையாக்குவது போன்ற கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை தருகிறது. இங்கு ஒளிப்படங்கள் மற்றும் உரை ஒன்றாக பெற்றோருக்கு நடைமுறை ஆதரவை வழங்குகின்றன. தன் பாதையை தேடும் இளம் மனிதருக்கு இந்த பகுதி நேர்மையான ஆலோசனைகளை வழங்குகிறது. நான் என்ன செய்வேன் என்ற கேள்விகளுக்கு திருவாசகத்தின் மனப்பரிவாசை உங்களுக்கு வழிகாட்டும். இது முடியில் வழிகாட்டி அல்ல, உங்கள் உள்ளார்ந்த இன்றியமையாத ஆசைகள் மற்றும் திறமைகளை கண்டுபிடிக்க உதவும் குரல். இந்த பக்கம் ஒரு மாற்றத்தை கூர்மையாக விளக்குகிறது. குழந்தைமை, பயிற்சி, தன்னம்பிக்கை ஆகியவற்றிலிருந்து அமைதிக்கு வரும் செயல்பாதையை பற்றி பேசுகிறோம். இது ஒரு பாடம் அல்ல, வாழ்க்கை ஒரு தொடர் பயணம் என்பதை நினைவூட்டி உள்ளார்ந்த வளர்ச்சிக்காக சுயகால நீடித்த முயற்சிகளுக்கு அழைக்கிறது. சிறப்பு பேக்கேஜ் குறித்து பேசும் இந்த பக்கம் திருவாசகம் ஏஐ மியூசிக் பேக்கேஜின் முக்கிய அம்சங்களை சுருக்கமாக குறிப்பிடுகிறது. சிறப்பான பாடல், விளக்கப்படங்கள் மற்றும் எளிய தமிழில் விளக்கங்கள் போன்றவை இந்த தொகுப்பின் படைப்புகள். மிகவும் தெளிவான பயிற்சி மற்றும் உபயோகமான கருவிகள் இங்கு உள்ளன. பளபளக்கும் மேற்கோள் படத்துடன் நான் மார்க்கெட்டர் அல்ல
என்ற வாசகம் உங்கள் மனதில் ஒரு வலிமையான முடிவை ஏற்படுத்தும். இந்த பகுதியின் நோக்கம் உங்கள் எண்ணங்களை சிந்திக்க வைக்கவும், புதிய தொழில்நுட்பத்தையும் பழமையான ஞானத்தையும் இணைத்து வெற்றி பெறும் கொள்கையை உணர்த்தி வடிவத்தில் வழங்குவதே.